இல்லாமல் கண்கள் தூண்டில் வீசுதே. ஹாய் வெண்பா, மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல. ஹாய் மது. ஆமாம், இந்த ஃபைலை இப்போ கொண்டு கொடுக்க வேற செய்யணும். ஓகே ஓகே. அப்புறம் நேற்று மாயா மாமா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டீங்க போல. அப்படியெல்லாம் இல்லை, அவங்களாம் பேசணும்னு பேசலை, அவங்க பேசுறது சரியில்லை, அதனால அதுக்கு பதிலடி கொடுத்தேன். ஆனால் ஒன்று வெண்பா, நாங்கள் எல்லாம் அவங்கள பார்த்தாலே பயப்படுவோம். பரவாயில்ல, தைரியமாக அவங்ககிட்ட சண்டை வேலை போட்டிருக்கீங்களே. அதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. பிடிக்கலையா, வேலையை விட்டு தூக்குனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப தைரியசாலி தான் மேடம், தைரியசாலி தான். ஹாய் வெண்பா. ஹாய் சார். ஐயோ சார் எல்லாம் வேண்டாம், என்ன மகேஷனே கூப்பிடுங்க. ஏன் சார் பக்கத்தில் நாளைக்கு கண்ணு தெரியலையா? அட மது, நீங்கள் இங்கே தான் நிற்கீங்களா? கவனிக்கலாமா? ஆமாம் ஆமாம், நீங்களே இப்போ கண்ணா தெரியும். ரொம்ப மும்முரமாக ஃபைல் பார்க்குறாங்க போல. ஆமாம் ஆமாம். ஹலோ இந்தா மேடம், கொஞ்சம் எங்களையும் பார்த்து பேசுங்க. இல்லை, இந்த ஃபைலை இப்போ உடனே அர்ஜென்ட்டாக கொடுக்கணும், அதான் பார்த்துட்ருக்கேன். பார்த்து முடிச்சுட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்கும். இதை கொண்டு கொடுக்க தான் செய்யணும். சார் உங்களை யாரெல்லாம் இருக்காங்க? அந்த மாயா இருக்கா, வேற யாரும் இல்லை, அவ தான் இருந்து பேசிட்டு இருக்கா. அவன் ஏன் சாரு கூட ஏதோ கெட்டின பொண்டாட்டி விட்டுருக்க மாதிரியே விட்டிருக்கா, எதுக்கு? அது அப்படித்தான், ரொம்ப சீன் போடும். எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. ஆமாம் ஆமாம், அவங்களே யாருக்கு தான் பிடிக்கும், ரொம்ப தான் சீன் போட்டு கொண்டாட்டுவாங்க. ஆக மொத்தத்தில் இங்கே இருக்கவங்க யாருக்குமே மாயா மேடத்தை பிடிக்காது, அப்படித்தானே? எஸ், அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் நம்மளும் இருக்க முடியும். அவங்க ஒழுங்கா இருந்தால் நம்மளும் ஒழுங்கா இருக்கலாம். ஓவரா கொடைட்டிட்டு கொஞ்சிட்டு இருந்தானா யாருக்கு தான் பிடிக்கும்? சரி மது, நீ தள்ளு, நான் கொஞ்சம் உட்காந்து வெண்பாட்ட பேசணும். பேசுங்க சார் பேசுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்படியா மது? சரி ஓகே பாய். ஓகே பாய் வெண்பா, பாய் பாய் மது. இருங்க, நான் அங்கிட்டு உட்காந்துருந்து பேசுறேன். என்ன பேசணும்? எனக்கு இந்த ஃபைலை கொண்டு கொடுக்கணும். இன்னிலிருந்து நீங்களும் நானும் ஃப்ரெண்ட், ஓகே? ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்டு பிடிப்பீங்களாமே, ஏன் எதுக்கு? அது அப்படித்தான், எனக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தா எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஓ, நான் இதில் செட் ஆனேன். நீங்க தான் மாயாவை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டீங்கல்ல, அதுவும் எங்க அண்ணா கிட்ட என்னமோ பேசுனீங்க. அப்போ கண்டிப்பா நீங்க தான் எனக்கு ஃப்ரெண்டா வேணும். ஓ சரி சரி. ஆமாம், எதுக்கு உங்களுக்கு மாயா பிடிக்கல? அவங்க உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் தானே, எதுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏங்க கேட்குறீங்க? ஆரம்பத்தில் நல்லா தான் பேசுச்சு, ரொம்ப கொனைட்டிட்டு எங்கள் அண்ணனை தான் அது கல்யாணம் பண்ணிக்குமா. எங்கள் அண்ணனுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, ஏதோ பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணாச்சே, பார்ட்னர் ஆச்சுன்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கிறான். வேற எங்கள் அண்ணனுக்கு பெருசாலாம் விருப்பம் இல்லை. எங்கள் அண்ணனுக்கு யாரையுமே பிடிக்காது. எங்கள் அண்ணன் ஒரு சிடுமூஞ்சி. ஆமாம் ஆமாம், பார்த்தாலே தெரியுது உங்கள் அண்ணன் ஒரு சிடு மூஞ்சின்னு. அட போங்கங்க, நீங்கள் மட்டுமா? இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு சிடுமூஞ்சின்னு எல்லாருக்கிட்டையும். ஃபைல் எடுங்க, அதை வைங்க, இப்படி பேசுனா யாருங்க பிடிக்கும்? சிடுமூஞ்சி. அது உங்கள் அண்ணங்க, பார்த்து பேசுங்க. என்னதான் இருந்தாலும் அது உங்கள் அண்ணன். அட போங்கங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அட போங்கங்க, எங்க தம்பிக்கு பிடிக்கல, அப்போ அதை செய்யக்கூடாதுல்ல. கூட பிஸ்னஸ் பார்ட்னர், ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு அந்த மாயாவை கூடையே வச்சுருந்தா கடுப்பு தானே அவங்க. சுத்தமாக பிடிக்கலங்க, ரொம்ப கொணட்டுறா. ஆமாம், அந்த மாயா மேடமே உங்களுக்கு அண்ணியா வந்தா? அதெல்லாம் வர முடியாதுங்க. எங்கள் அம்மா அவங்க அண்ணா பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க. எங்கள் அண்ணாக்கு எனக்கும் தான், அதனால் அவன் எனக்கு அண்ணியெல்லாம் வர முடியாது. அதனால தான் தைரியமாக இருக்கேன். ஓ, உங்களுக்கு அப்போ ரெடியாக தான் இருக்கா? சரி சரி. ஆனால் என்ன, இன்ன வரைக்கும் அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருப்பாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் மாமா பொண்ணுன்னு சொல்கிறீங்க, அப்போ எப்படிங்க பார்க்காம பேசாமல் இருப்பீங்க? தெரிலங்க, பெரியவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போல், அதனால் பேசாமல் இருக்காங்களாம். ஆனால் எங்கள் மாமா பொண்ணுங்க தான் எங்களுக்கு பொண்டாட்டின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, சரி. உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டில் ஒத்துக்கணுமே. அந்த பொண்ணுங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல, பார்க்கல பேசலை, எப்படி அப்போ? ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்கள் மாமா பொண்ணோட ஒரு பொண்ணோட பேர் உங்கள் பேர் தாங்க, வெண்பா. ஓ அப்படியா, உங்கள் பேர் அது? சே, நம்மள் பேர் வேறுங்க. வெண்பாங்கிறது எங்கள் அண்ணாக்கா, எனக்கு அண்ணி. ஓ, அப்போ உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் மலர். என்னது மலரா? எப்படி? என் பேர் இன்பா, தங்கச்சி பேர் மலர், அது எப்படி அங்கே இருக்க முடியும்? என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை. என்னமோ பலமாக யோசித்தீங்களே, அதான் கேட்டேன். இல்லை இல்லை, நீங்கள் சொன்னீங்களா இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு யோசித்தேன். என் ஆள் பேர் அப்படிங்க. ஓ, உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு உங்கள் ஆள். ஓகே ஓகே. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாது உங்களுக்கு? இல்லைங்க, அவங்க மனசில் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு அவங்க அப்பானா உயிரான், எங்கள் மாமாவுக்கு அவங்க பொண்ணுங்கன்னா உயிரான். அதுலேயும் அவங்க மூத்த பொண்ணு வெண்பானா ரொம்ப உயிரான். அதனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க பொண்ணு கேட்பாங்களாம். அதனால் அவங்க மனசில் ஒன்றும் இருக்காதுன்னு அம்மா சொல்கிறாங்க. சொல்கிற பார்த்தா எப்படி? வீட்டில் அம்மாட்ட தான் போய் கேட்கணும். ஏங்க வெண்பா, அப்பப்போ ஆழமாக யோசிக்கிறீங்களே, என்னது? இல்லை, இந்த ஃபைலை கொண்டு கொடுக்கணுமே, அதான். அந்த மாயா வேற உள்ளே இருக்காங்களே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், அது வேற உள்ளே இருக்கா. அதான் ஆளை கண்டா ரொம்ப ஓவராக கொண்டுட்டுவாங்க. மேடம், சார் கூப்பிட்டாங்க.
இந்த வாரேண்ணா. கூப்பிட்டுட்டாங்க, போயிட்டு வரேன் சார். பார்த்தீங்களா நான் என்ன சொன்னேன், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் என்ன மகேஷ் கூப்பிட்டா போதும், சார் வேண்டாம். ஓகே ஓகே ஓகே, போயிட்டாரு மகேஷ். ஓகே போங்க. அவன் கூப்பிட்டு உடனே போகலைனாலும் அதுக்கும் காய்ச்சி முச்சுன்னு கத்துவோம். போயிட்டாங்க. என்ன சார், வெண்பா மேடத்தை என் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டிங்க போல? வெண்பா என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே சார், ஓகே. சரி வாராஜு, போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம். ஓகே சார். மயா, எல்லாம் கரெக்டாக இருக்கா? செக் பண்ணிட்டியா? மயா, எல்லாம் கரெக்டாக இருக்கா? எஸ் ராஜா, எல்லாம் கரெக்டாக இருக்கு. நீ பார்த்து சைன் பண்ணினா முடிஞ்சு. ஓகே கொண்டா. எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே மயா. ராஜா, அந்த உன்னோட பிஏ இருக்கால்ல, அந்த பொண்ணோட பேர் கூட வெண்பா. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம மகேஷ் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தான். அவன் தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவானே, அதில் என்ன? இல்லை ராஜா, அந்த வெண்பா கிட்ட ரொம்ப நேரமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தான். ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவான், அதே மாதிரி வெண்பா கிட்டேயும் பேசியிருப்பான். இதில் என்ன இருக்குமாயா? ஐயோ ராஜா, இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்பவே முடியாது. பணக்கார வீட்டு பசங்களா பார்த்து வளைச்சு போட அலைவாங்க. மாயா, என்ன பேசிட்டு இருக்க? இல்லை ராஜா, மகேஷை நீ வார்ன் பண்ணி வை. மாயா, நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? அவங்க ஏதாவது கேஷுவலாக தான் பேசிட்டு இருப்பாங்க. நீ எதை எதுவும் தப்பா எடுக்காம கிளம்பு. ஐயோ ராஜா, இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்ப முடியாது ராஜா. மே கமிங் சார்? எஸ் கமிங். நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஆமாம் சார், எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நான் மெயில் அனுப்பி விட்டுருவேன். கொண்டாங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதை மெயில் ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அங்கே அனுப்பினா போதும். ஓகே? ஓகே சார். ஃபைல் இந்தாங்க. சார், சாரி. எதுக்கு சாரி? கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு புரியும். மாயா, ஏய், நான் யாரு? நீ என்ன சொடக்கு போட்டு கூப்பிடுற? சொடக்கு போட்டி அது கூப்பிட்டேன்னு சந்தோஷப்பட்டுக்கும், இல்லை காலில் கடக்கதை கலத்தி அடிப்பேன். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? நான் நினச்சா நீ இப்போ இங்கே வேலையிலே இருக்க முடியாது. ஏய், முடிஞ்சா தூக்கிடி, எனக்கெல்லாம் பயமே இல்லை. வெண்பா, நீங்கள் யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு புரியுதா? யாரா வேணா இருக்கட்டும் சார், என்னை பற்றி எதுக்கு பேசணும்? அது வெண்பா. ஏய் மாயா, எனக்கெல்லாம் அவசியப்படாது. பணக்கார வீட்டு பசங்களை பார்த்து வளைச்சு போடணும் ஒன்றை மாதிரி. ஏய், நான் இதுக்கடி வளைச்சு போடணும்? எனக்கு இருக்க அந்தஸ்து உனக்கு தெரியுமாடி? ஒன்றை மாதிரி பொண்ணுங்க தான் வளைச்சு போட அலைவாள்க. ஏய், யார் மேலே கை வச்ச? வெண்பா, கை மட்டும் வச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. வந்த கோவத்துக்கு காலில் கடக்கதை கலத்தி தான் அடிக்க நினச்சேன். என்ன பண்ண, உங்ககிட்ட வேலை பார்க்குறேன்ல, அதனால தான் இந்த அடியோட நிப்பாட்டுறேன். ஏய், என்னை அடிச்சிட்டு என்னை ஏற்றி இங்கே வேலை பார்க்க முடியுமா? வெண்பா, எதுக்காக அடிச்சீங்க? ஏன் சார், இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி பேசணும் சும்மா விடுவீங்களா, இல்லை அமைதியாக பார்த்துட்டு இருப்பீங்களா? அது சாரி வெண்பா. ராஜா, இவகிட்ட போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? இவளை இப்போவே வேலையை விட்டு தூக்குங்க. மாயா, பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ இந்த பொண்ணை நான் வேலையை விட்டு தூக்கணுமா? கெட் அவுட் மாயா, என் மூஞ்சிலே முழிக்காத. ராஜா, நான் யாருன்னு தெரியுமில? நான் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஆஃப்டர் ஆல் இங்கே பிஏவாக இருக்க இவளுக்காண்டி என்ன வெளியே போக சொல்கிற? அந்த பொண்ணு யாரையும் தப்பாக பேசலையே, நீ என்ன பண்ண? சாரி மாயா, நீ போகலாம். நான் உங்கள் டேடி கிட்ட பேசிக்கிறேன். நீ இனிமே என்னோட ஆஃபீஸுக்கு வரக்கூடாது. போகலாம். கெட் அவுட் மாயா. ராஜா, நீ போகலாம். ஏய், என்னையே வெளியே போக வச்சுட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. நீ எப்படி இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான்னு நான் பார்க்குறேன்டி. நீ வெளியே போவ, நான் உள்ளே வருவேன். அந்த நாள் சீக்கிரம் வரும், பார்த்துக்கோடி. சி போ. ஏய், சும்மா விட மாட்டேன்டி. நீ இந்த மாயா கிட்டே மோதிட்ட, இன்னும் நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, போடி. சாரி சார். சார், வெண்பா. சாரி சார். இல்லை வெண்பா, நான் தான் சாரி சொல்லு. மாயா எப்படி பேசுனது தப்பு தான். சாரி வெண்பா. இட்ஸ் ஓகே. ஓகே, நீங்கள் போய் வேலையை பாருங்கள். தேங்க்யூ சார். நம்ம எதுக்காக அந்த பொண்ணை பற்றி ஸ்டன்னாக இருந்தோம். இனிமேல் இந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அத்தை, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரவா? இல்லை லட்சுமி, இப்போதைக்கு எனக்கு ஒன்று வேண்டாம். ஆமாம், என் பேத்தி வெண்பா வந்துட்டாளா? இல்லைத்த, வர நேரம் தான், இப்போ வந்துடுவா. என் பேரன் கார்த்திக் எங்க? உள்ளே என்னமோ படிச்சுட்டு இருந்தான் அத்தை. அப்படியா?
ஐயா கார்த்திக், என்ன பாட்டி? இங்க வாயா கொஞ்சம். என்ன பாட்டி எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா, உங்களெல்லாம் பார்க்கவே முடியல. இன்னைக்கு என்ன வெளியே எங்கேயும் போகல போல வம்பளுக்கா? இல்லையா, எங்கேயும் போவே இல்லை. அம்மா, என் பேத்தி வெண்பா வந்துட்டா. வெண்பாம்மா, யாரு? ராட்சசி ராட்சசி வந்துட்டா. இன்னும் பாடா படுத்துவாளே. சும்மா இரியா, அப்படி சொல்லக்கூடாது. போங்க பாட்டி, நீங்க கொடுக்குற செல்லமும் பெரியப்பா கொடுக்குற செல்லம் தான். என்னது ஒரு மாசம் தானே முன்ன பிறந்தா, இன்னைக்கு என்ன பாடுபடுத்துறா தெரியுமா? நான் அவளை அக்கான்னு தான் கூப்பிடணுமா? என்னெல்லாம் பாடுபடுத்துறா பாட்டி. டேய் கார்த்திக், வாய் வச்சுட்டு சும்மா இருடா, அவ வந்துட்டா. வரட்டும், பாட்டி இருக்காங்களே பார்த்துப்பா. ஐயா கார்த்திக்கு, என்னோட பேச்சு சில நேரம் எடுபடாது. வேலைக்கு வேற போயிட்டு வாரா. அவ எப்படி இருப்பாளோ தெரியல. வாயை கொஞ்சம் அடக்கி வாசி, சொல்லியாச்சு. பாட்டி நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? நான் நீங்க இருக்க தைரியத்துல தானே நிக்கேன். இப்ப என்ன உங்க பேத்திட்ட மாட்டி விடவா உள்ள இருந்து என்ன கூப்பிட்டீங்க? ஐயா அப்படி இல்லையா, உன்னை பார்க்கணுமேனு கூப்பிட்டேன். போங்க பாட்டி, என்ன கோத்து விட்டுட்டீங்களா? போங்க. உனக்கு படிக்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே என்னடா வெட்டியா பேசிட்டு இருக்க? படிச்சு முடிச்சிட்டியா? நான் படிச்சுட்டு தான் இருந்தேன், பாட்டி கூப்பிட்டாங்களேன்னு வந்தேன். அம்மாடி வெண்பா, நான் தான் அம்மா கூப்பிட்டேன். அவன் படிச்சுட்டு தான் இருந்தான், இப்பந்தான் வந்தான். சரி போய் படி, போடா. இங்கேண்டா நிற்க. எங்களுக்கு படிக்க தெரியும், நீ படி. மரியாதையே போயிடு. இருக்க காண்டுக்கு கொலைக்காரியை மாறிடுவேன். போயிடு. அம்மாடி வெண்பா, என்னம்மா ஆச்சு? எதுவும் பிரச்சனையாம்மா? முகம் வேற வாட்டமாக இருக்கு. ஆமாடி, என்னடி ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? ஐயா ஒன்றும் இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லைம்மா, வேலை அதான் டயர்டாக இருக்குது. அம்மா ஒரு காஃபி மட்டும் போட்டு தரியா? ரொம்ப தலைவலியாக இருக்குது. இதுக்கு தான் வேலைக்கு போவாண்டான்னு சொன்னேன், கேட்டியா? அம்மாடி லட்சுமி, முதல்ல வெண்பாக்கு காஃபி கொண்டு வா போ. சரிங்கத்தா, உங்களுக்கு? எனக்கும் கொண்டு வா. ஏமா எனக்கு பால். சரியா, சரி கொண்டு வரேன். ஏன் பாட்டி, படிச்சுட்டு வீட்லேயே இருக்க சொல்கிறீங்க? எதுக்குமா வெளியே போய் வேலை பார்க்கணும்? நீ படித்த படிப்புக்கு நீ சொந்தமாகவே பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே. காசு பணத்துக்காம பஞ்சம். இல்லை பாட்டி, அப்பா அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் எனக்கு தான் விருப்பம் இல்லை. வேண்டாம் பாட்டி, இது நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், இங்கே என்னடா வெடிக்க பார்த்துட்டு இருக்க? போய் அரியரை கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போகிற வழியை போடா. நான் எல்லாம் அரியர் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போக மாட்டேன். பெரியப்பா எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன். என்னாலலாம் இன்னொருத்தண்ட கை கட்டி வேலை பார்க்க முடியாது. நான் இதுக்காக போய் கை கட்டி வேலை பார்க்கணும்? நான்லாம் குறைஞ்சவன் இல்லை. சரி சரி, ஆல் தி பெஸ்ட். என் பேத்தினா பேத்தி தான். பேத்தியெல்லாம் கொஞ்சம் அது போதும், பேரன்னு நிற்கும், பார்த்துக்கோங்க. பேர நீ ஒத்த என் கூட இருக்க. இன்னும் 3 பேர மாறவங்க எங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஒருவேளை மகேஷ் சொன்னதா இருக்குமோ? பாட்டிகிட்ட கேட்போம். பாட்டி, அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க யாராவது உண்டா? ஏம்மா திடீர்னு கேட்குற? இல்லை, நீங்கள் 3 பேரை இன்னும் இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்டேன். ஆமாம்மா, உன் அப்பா கூட பிறந்தவங்க 2 பேர். ஒன்று உன் சித்தப்பேன், ஒன்று உன் அத்தை. என்ன பாட்டி சொல்றீங்க? எங்களுக்கு அத்தை இருக்காங்களா? என்ன பற்றி சொல்கிறீங்க? அத்தையா? நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆமாம்மா, உன் அப்பனுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. உன் அப்பனுக்கு அவள் தங்கச்சின்னா ரொம்ப உயிர். அவளுக்கும் அப்படித்தான். அவன் அண்ணன்னா ரொம்ப உயிர். 2வது லோண்ட பாசமாக இருக்காள் இல்லையோ, மூத்த ஒண்டை தான் கொள்ள பாசமாக இருப்பா. அவள் பண்ண ஒரு துரோகம், அதனால் உன் அப்பா மன்னிக்காமல் வீம்பில் சுற்றிட்டு இருக்கான். எப்போ இந்த குடும்பம் ஒன்று சேரப்போகிறோம்? அப்போ மகேஷ் சொன்னது அப்பாவாக தான் இருக்குமோ? அப்படி என்ன பற்றி அவங்க துரோகம் பண்ணாங்க? அதை எதுக்குமா இப்போ போட்டு? ஆனால் உன் அத்தைக்கு ஆசை, அவள் அண்ணன் பிள்ளைங்கள தான் அவள் பிள்ளைங்களுக்கு கட்டி வைக்கணும்னு. அது நடக்குமா இல்லையான்னு தான் தெரியல. இந்த கிழவிக்குமே அதான் ஆசை. நான் சாகும் முன்ன நடக்குமா நடக்காதுன்னு தெரியல. எங்கே இருக்காவ, என்ன பண்ணுதாங்க, எப்படி இருக்காங்க எதுவுமே தெரியாது. ஆனால் நல்லா இருக்காங்க மட்டும் தெரியும். உன் அப்பந்தான். அவங்கள பற்றி பேசினாலே உன் அப்பனுக்கு கோவம் ஏறிடுமே. அதனாலே அவளை பற்றி பேசுறது கிடையாது பெரும்பாலும். அப்போ பாட்டி, எனக்கு அத்தை பொண்ணு இருக்காளா? போய் இருக்க அரியரை கிளியர் பண்ணு போ. அத்தை பொண்ணு இருக்காளான்னு கேட்குறான். இப்போ அத்தை பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? போவேன்பா, அத்தை பொண்ணு சும்மா அறிவேன்பா. ஒழுங்கா உள்ளே போயிடு, இல்லை கொன்றுவேன், போடா. பொடி. சரி பாட்டி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா போ, வாடா. வாரேன் பொடி. என் வெண்பாவும் வளர்ந்துட்டா, என் மலரும் வளர்ந்துட்டா. ஆனால் இன்ன வரைக்கும் அவன் கல்யாண பேச்சை மட்டும் இங்கே எடுக்க மாட்டேங்கிறான்.
லட்சுமி ஆரம்பித்தாலும் இப்போதைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்கிறான். ஒருவேளை அவனுக்கும் ஆசை இருக்குமோ? அவள் தங்கச்சி பிள்ளைங்கள தான் கட்டி வைக்க ஆசை இருந்தா நம்ம ஆசையும் சேர்த்து நிறைவேறணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். என் வெண்பாவால் பிரிஞ்ச குடும்பம் கண்டிப்பாக ஒன்று சேரும் நம்பிக்கை இருக்குது. எங்கே இருக்குடி? எப்படி இருக்க? என் பேர பிள்ளைங்கள பார்க்கவும் ஆசையாக இருக்குது. நான் சாகிறதுக்குள்ள இதெல்லாம் நடக்குமா? என் வெண்பாவை கெட்டிக்க போகிற என் பேரன் எங்கே எப்படி இருப்பானோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.